வணக்கம் லைவ் சென்னை.com வியூவர்ஸ். சென்னையில் சுமார் 4300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முன்மொழியப்பட்டுள்ள புதிய மெட்ரோ ரயில் வழித்தடத்தை குறித்த விரிவான தகவல்களை இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் CMRL கலங்கரை விளக்கம் முதல் சென்னை உயர்நீதிமன்றம் வரை சுமார் 5.69 கிலோமீட்டர் நீளத்திற்கு ஒரு புதிய நிலத்தடி மெட்ரோ வழித்தடத்தை அமைக்க விரிவான திட்ட அறிக்கையை தயாரித்துள்ளது. தற்போது நடைபெற்று வரும் மெட்ரோ 2ஆம் கட்ட திட்டத்தின் கீழ் கலங்கரை விளக்கம் முதல் பூந்தமல்லி வரை செல்வதற்கு வழித்தடம் 4 உள்ளது. இந்த புதிய திட்டம் அந்த பாதையை மேலும் வடக்கே நீட்டித்து கலங்கரை விளக்கத்திலிருந்து உயர்நீதிமன்றம் வரை இணைக்கும் ஒரு விரிவாக்கமாகும். இது முழுமையாக நிலத்தடி வழித்தடமாக அமையும். நகரத்தின் வரலாற்று சின்னங்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையிலும் தரை வழி போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையிலும் இது வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தில் முன்மொழியப்பட்ட நிலையங்கள்: இந்த வழித்தடத்தில் 4 நிலையங்கள் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. 1 எழிலகம், 2வது ஐலண்ட் கிரவுண்ட்ஸ், 3வது செயலகம், 4வதாக மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் நிலையம். இந்த திட்டத்தின் தற்போதைய நிலை: இந்த திட்டத்திற்கான விரிவாக்க திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு இறுதி நிர்வாக அனுமதிகள் மற்றும் நிதி ஒதுக்கீட்டிற்காக தமிழக அரசின் பரிசீலனைக்கு அனுப்பப்பட உள்ளது. அரசு மற்றும் இதர அமைப்புகளின் ஒப்புதல் கிடைத்த பிறகு இதற்கான நிதி மாதிரி மற்றும் கட்டுமான பணிகள் குறித்த அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும். இந்த திட்டம் ஏன் முக்கியமானது என்றால், இந்த வழித்தடம் நகரின் மிக முக்கியமான நிர்வாக மற்றும் சட்ட அலுவலகங்களை இணைக்கிறது. மேலும் தினமும் ஆயிரக்கணக்கான அரசு ஊழியர்கள், பொதுமக்கள் மற்றும் சட்ட வல்லுநர்களுக்கு இது ஒரு விரைவான மற்றும் வசதியான போக்குவரத்து தீர்வாக இருக்கும். நெரிசல் மிகுந்த கடலோர பகுதிகளில் பயண நேரத்தை கணிசமாக குறைக்கவும் இது உதவுகிறது. மேலும் இந்த திட்டத்தின் 4300 கோடி ரூபாய் என்பது இந்த புதிய விரிவாக்க திட்டத்திற்கான மதிப்பிடப்பட்ட செலவாகும். இது சென்னை மெட்ரோவின் 2ஆம் கட்ட திட்டத்தின் கீழ் ரூபாய் 63,246 கோடி ஒரு பகுதியாகவோ அல்லது அதன் விரிவாக்கத்திலோ சேர்க்கப்படலாம் என்பது குறிப்பிடத்தக்கது.